வெள்ளை குருமா சாதாரணமாக நம்ம எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான். இந்த வெள்ளை குருமாவில் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எதுவும் உங்கள் வாய்க்கு வராது. எல்லாத்தையும் இதில் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்த போகிறோம். இன்னொன்று இது தண்ணியாக இருக்காது, ரொம்ப க்ரீமியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 3/4 கப் துருவின தேங்காய், முந்திரி பருப்பு ஒரு 1/4 கப், பச்சை மிளகா ஒரு 3, ஏலக்காய் 2, லவங்கம் 1, பட்டை 1 இன்ச் அளவுக்கு, சோம்பு 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்தாமல் ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை தேங்காயும் முந்திரியும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அரைக்கும் போது உங்களுக்கு கொழுப்பு சேரும் மேலே, அதுக்காக நான் சுடு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கேரட் 1 மீடியம் சைஸில், பீன்ஸ் ஒரு 1/2 கப், உருளைக்கிழங்கு 1 மீடியம் சைஸில், பட்டாணி ஒரு 1/2 கப் வேக வச்சு எடுத்துக்கிறேன். காயெல்லாம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் ஹாஃப் பாயில்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை 2 கொத்து, வெங்காயம் 1 மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உப்பு 1 பிஞ்ச், பெருங்காயம் 1 பிஞ்ச். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி ஃபஸ்ட்டு 1 கப் விடுறேன். பாருங்கள், நல்லா கெட்டியாகவே தான் இருக்குது. இப்போ இதை நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணணும். நான் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து லோ ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். நம்மளுக்கு பச்சை வாசனையெல்லாம் போய் ஒரு நல்ல குருமா ஸ்மெல் வரும். இப்போ இந்த டைமில் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டாணி, நம்ம வேக வச்சுருக்கிற காய்கறிங்க, இன்றைக்கி நான் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் போல் மூடி வச்சு லோ ஹீட்லேயே குக் பண்ணலாம். இல்லைனா காய்கறி வேகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். நல்ல வாசனை பாருங்கள், காய்கறியெல்லாம் நல்லா க்ளீனாக குக் ஆகிடுச்சு. கடைசியாக லைம் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கு மேலே சேர்த்தாதீங்க. கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் லோ ஹீட்லேயே மூடி வைக்காமல் குக் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீமி ஆகிடும். தக்காளி விற்கிற விலைக்கு நம்ம இந்த மாதிரி கைவசம் ஒரு 4-5 ரெசிபி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, ரொட்டிக்கெல்லாம், பூரிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.